திருமகள் தேடி வந்தாள். பகுதி 63. அதிகாலையிலேயே மாணிக்கம் பெருமாள் இனிப்பு கடையின் கேஷியர் தினேஷ், புவனேஸ்வரி இருவரும் மடப்பட்டு 4 வழி சாலையில் அமைந்திருக்கின்ற பள்ளிக்கு இடம் அளிக்கின்ற அந்த நிலத்தை பார்வையிடுவதற்காக வருகின்றனர். பொழுது புலரும் அந்த நேரம் லேசாக காற்று அடித்து கொண்டிருக்கிறது. குளிர்காற்று புவனேஸ்வரியின் உடலை தொட்டு அவள் அணிந்திருந்த சுடிதாரின் துப்பட்டாவில் பட்டு அந்த ஈரம் மெதுவாக தினேஷின் மீதும் பட்டு அவன் மீது ஈரக்காற்றை உணர்த்தி கொண்டிருந்தது. குறிப்பாக நல்ல சிவத்தின் அக்கால் மருமகன் பாலாஜி குறிப்பிட்ட அந்த நிலப்பகுதிக்கு அருகே வந்தனர். அங்கே இது தனியாருக்கு சொந்தமான பகுதி, அத்துமீறி ஆக்கிரமிப்பு செய்பவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற வாசகம் அடங்கிய ஒரு பெரிய போர்டு இருப்பதை இருவருமே பார்த்தனர். புவனேஸ்வரி நினைத்திடும் போதே கேட்டாள், என்ன இது? தினேஷ் அதை அருகில் சென்று முழுமையாக போர்டில் உள்ள வாசகத்தில் கீழே இருக்கும் உரிமையாளர்களின் பெயர்களையும் வாசித்தான். ஏதோ பிரச்சனைக்குரியதாக இடமாக இருக்குமோ என்று அவன் மனதில் அந்த குழப்பம் மேலிட புவனேஸ்வரியை திரும்பி பார்த்தான். அவளும் கிட்டத்தட்ட அவனது அதே மனநிலையில்தான் இருந்தாள். அந்த போர்டில் தெரியும் ஒரு சில பெயர்களை நினைவில் வைத்து கொண்டான். மெயினாக முதன்மையான பெயராக இருந்த நாராயணன், அதன் தொடர்ச்சியாக இருந்த கொளஞ்சி, முருகப்பன் 2-3 பெயர்களை நினைவில் வைத்து கொண்டான் தினேஷ். இதை உடனடியாக முதலாளி சிவக்குமாரிடம் சொல்லலாமா அல்லது காரியம் ஆரம்பிக்கும் பொழுது சொல்லலாமா என்று யோசித்து கொண்டிருந்தான். அவனது சிந்தனையை கலைப்பதற்காகவே புவனேஸ்வரி பேசினார். நீங்க முதல்ல அந்த நல்ல சிவத்துடைய அக்கா மருமகன் பாலாஜியுடைய நம்பரை வாங்குங்க. இது சம்பந்தமாக நாம் அவர்கிட்ட முதல்ல பேசிக்கலாம். இல்லை பவனா, நாம் பேசணும்னா ஒருவேளை ஏதாவது தவறாக இருந்துச்சுன்னா அதை மூடி மறைக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. நாம் எட்டி நின்று வேடிக்கை பார்த்தோம்னா உண்மை தெரிஞ்சிடும். எட்டி நின்று வேடிக்கை பார்த்தோம்னா ஒருவேளை உங்கள் முதலாளி அவசரப்பட்டு நிலத்தை வாங்கி பள்ளிக்கூடம் கட்டினார்னா, இல்லை கட்ட ஆரம்பித்தா நாளைக்கு பிரச்சனை வந்தால் எப்படி சமாளிப்பீங்க? இல்லை நான் சொல்கிறது எட்டி நின்று வேடிக்கை பார்க்கறதுங்கிறது அவர் வாங்க முயற்சி செய்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் இல்லை, நிச்சயமாக அதன் பிறகு நாம் அமைதியாக இருக்க மாட்டோம். ஆக வேண்டிய வேலையை கவனிக்க ஆரம்பிச்சிடுவோம். ஒரு விஷயம் நான் சொல்கிறது கவனமாக கேளுங்க. உறுதியாக புவனேஸ்வரி பேசினார். என்ன சொல்லு என்று கேட்டான். இன்னைக்கே நாம் இந்த பாலாஜியுடைய நம்பரை வாங்குகிறோம். இல்லைன்னா விஷயம் கை மீறி போயிடும். நாளைக்கு வேறு மாதிரி ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா மறுபடியும் உங்கள் முதலாளி தான் மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டி வரும். நீங்கள் உங்கள் முதலாளிக்கு எது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அது நடக்கிறத நாம் வேடிக்கை பார்க்க வேண்டி வரும். பார்த்துக்குங்க. என்ன பவனா, இப்படி செஞ்சால் என்ன? எப்படி? எதை சொல்ல வருகிறான் என்பதை ஆர்வமாக கேட்டாள் புவனா. இல்லை, நிலம் எந்த ஊருக்காரனதுன்னு நமக்கு கரெக்டாக தெரியலையே. அப்படி தெரிஞ்ச அந்த நிலத்துக்காரனே நேரில் பார்த்து நம்ம பேசி ஒரு முடிவு எடுக்கலான்னு தானே அங்கேருந்து கிளம்பி வந்தோம். இல்லை தினேஷ், நீங்கள் சொல்கிறது உண்மைதான். இப்போ நாம் நிலத்துக்காரங்களை போய் நம்ம நேரில் போய் பேசினோம்னா நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு உண்மைகள் மட்டுமே வெளிவரும்னு சொல்ல முடியாது இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், இந்த நிலம் 5 பேர் அண்ணன் தம்பிக்கு உள்ளதுன்னு சொல்கிறாங்கல்ல. ஆனால் 3 பேர் பிரச்சனைக்குரியவங்க ஒன்று சேர்ந்துட்டதாகவும் 2 பேர் இதில் ஒன்று சேரலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே 5 பேரையும் இதில் உரிமையாளர்கள்னு எழுதியிருக்காங்க. இதிலேருந்து உனக்கு என்ன தெரியுது? புவனேஸ்வரி சற்று யோசித்து விட்டு பதில் சொன்னாள். அதாவது இந்த போர்டு வச்சிருக்கிறவங்க பிரச்சனையை உருவாக்குறவங்க தான். எப்படி அவ்வளோ கரெக்டாக சொல்கிற? நான் நினச்சதை அப்படியே சொல்கிறிய? ஆமாம் என்றாள் புவனேஸ்வரி. இல்லை, எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, 3 பேர் நிலம் பிரச்சனைக்கு உரியது இல்லை. அதை இங்கே பாருங்கள். அந்த போர்டுக்கு சற்று தள்ளி இருக்கிற இந்த நிலம் அவங்க சொன்ன மாதிரி இது பெரிய அகலமாக தானே இருக்குது. இந்த நிலம் அடுத்தடுத்து இருக்குது. இதுதான் மெயினாக இருக்கக்கூடிய 3 பேருக்கு சொந்தமான நிலமாக இருக்க முடியும். போர்டு எங்கே இருக்கோ அந்த நிலம் 5 பேருக்கு சொந்தமானது இல்லை. அது 2 பேருக்கு மட்டுமே சொந்தமானது. இந்த 2 பேருமே விற்கணும்னா மீதி இருக்கிற அந்த 3 பேரும் கையெழுத்து போட தேவை இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கு அது தெரியாது இல்லையா? இப்போ எனக்கு என்ன பிரச்சனை போனா, நாம் சாருக்கிட்ட நல்ல சிவத்தோட அக்கா மருமகன் பாலாஜிங்கிறவர் பேசும்போது நான் கவனித்தது என்னன்னா, இந்த போர்டில் இருக்கிறவங்களுடைய யாருடைய புள்ளையோ, அதாவது மூத்தவருடைய புள்ளன்னு நினைக்கிறேன், அவர் தான் இந்த பாலாஜிக்கு ஃப்ரெண்டு போல தெரியுது. ஒருவேளை அந்த பாலாஜியுடைய ஃப்ரெண்டை நாம்
பார்த்துட்டோம்னு வச்சுக்கிய வேலை சுலபமாக முடிஞ்சிடும். உடனே இடைமறித்தாள் புவனேஸ்வரி. இல்லை தினேஷ், நீங்கள் நினைக்கிறது கூட தப்பு தான். நீங்கள் பாலாஜியுடைய அந்த ஃப்ரெண்டு, அதாவது இந்த நிலத்துக்கு உரிமைக்காரருடைய எந்த பிள்ளையோ, ஏதாவது ஒரு பிள்ளையை நீங்கள் சந்திச்சிங்கன்னா கூட உங்களுக்கு பிள்ளைகளால், அதாவது இந்த நிலத்த உரிமையாளர்களுடைய பிரச்சனையை விட பாலாஜியுடைய பிரச்சனையை நீங்கள் சமாளிக்க முடியாத போயிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. புவனேஸ்வரி சொன்னதும் சற்று நிமிர்ந்து பார்த்தான் தினேஷ். என்ன சொல்கிற புவனேஸ்வரி? இல்லை பாலாஜியால் பிரச்சனை வரும்னு சொல்கிறியா? கண்டிப்பாக. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு கடந்த 10 வருஷமாக, குறிப்பாக உளுந்தூர்பேட்டை, விழுப்புரம், கடலூர், வடலூர், அதை தவிர்த்து சேலம் மாவட்டத்தில் கூட நீங்கள் ஆத்தூர், வீரகனூர், தலைவாசல், அப்படி எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நிறைய நிலப்பிரச்சனைகள், நிறைய ஏமாற்று வேலைகள் எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குன்னு தொடர்ச்சியாக மாதத்துக்கு 2 கேஸு நிலப்பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. இதில் ரொம்ப அதிகமான நிலைய பிரச்சனை இந்த 4 வருஷமாக அதிகமாக நடந்துகிட்ருக்குன்னு விருத்தாசலம் விழுப்புரம் மாஜிஸ்ட்ரேட்டே ஒரு தடவை தெளிவாக சொல்லியிருந்தார். அவங்க சொல்கிறதுல மிக முக்கியமான உண்மை என்னன்னா, பெரும்பாலும் மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய நிலங்கள் வாங்கும் பொழுது முக்கியமாக கவனித்து, தாய்ப்பத்திரத்தை கவனித்து அது யாருக்கு சொந்தமானது அப்படின்னு பார்த்து வாங்கணும். அப்படி தவறி டாக்குமெண்ட்டை மாற்றி காப்பி டாக்குமெண்ட்டு போடுறாங்கன்னு தெளிவாக அவர் அந்த அறிக்கையில் சொல்லியிருந்தார். இன்றைக்கி நாம் நிலத்தை வாங்கிடுவோம், தேவையே இல்லாமல் யாரோ ஒருத்தர் கேஸ் போடுவாங்க. தினேஷ், உங்கள் நினைவில் இருக்கா என்னன்னு தெரியல, நான் சொல்கிறேன். நல்ல சிவத்தை இப்போ எடுத்துக்கோங்க. சொக்கலிங்கம் மருமகன் அந்த ஜீவன்கிறவர் நிலத்தை வாங்கினார்னு சொல்லி தானே கேஸ் நடந்துச்சு. கடைசியில் நீலவேணி ஜீவன் 2 பேருடைய கல்யாணமே நின்று போகிற அளவுக்கு அந்த பிரச்சனை பெருசானுச்சு. ஞாபகம் இருக்குல்ல? புவனேஸ்வரி பேச பேச தினேஷுக்கு இவ்வளவு தகவல்களை தெரிந்து வைத்திருக்கிறாளே இவள் என்று வியப்பாக புவனேஸ்வரியை அவன் பார்த்து கொண்டே இருந்தான். புவனேஸ்வரி இப்பொழுது, நாம் என்ன செய்யலான்னு எனக்கு சுருக்கமாக சொல்ல என்று கேட்டான். இல்லை, முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் ஓனர்கிட்ட சொல்லி புரிய வைங்க. நல்ல சிவன் நமக்கு நல்லது தான் செய்வார்னு ஒன்றும் உறுதியெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொல்கிற புவனேஸ்வரி? நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளுங்க. நல்ல சிவன் உங்கள் ஓனருக்கு நல்லது செய்வார்னு அவ்வளோ உறுதியாக நம்பாதீங்க. அதே நேரத்தில் அவர் கெடுதல் செய்வார்னு நான் சொல்ல வரல. ஆனால் எந்த விதமான பலனும் இல்லாமல் ஒருத்தர் ஓடி வந்து உதவி செய்கிறாருன்னா அதுக்கு பின்னால் வேறு ஏதோ ஒரு திட்டம் வரைஞ்சிருக்கிறதா எனக்கு தோணுது. கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஓ, புவனேஸ்வரி சொன்னதுமே தினேஷ் உண்மையிலேயே பயந்து தான் போனான். அப்போது நல்ல சிவம் சொக்கலிங்கத்தை வெளியில் எடுப்பதற்காக தன் முதலாளியிடம் சொன்னது, அதை உண்மை என நம்பி நீலவேணி முதலாளியிடம் தகராறு செய்தது, இதையெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்று அவனை பார்த்தாள். இந்த தகவலையும் முழுமையாக தெரிந்து வைத்திருக்கலாளே, எப்படி என்று பார்த்தான். ஹலோ சார், ரொம்ப யோசிக்காதீங்க. நீங்கள் தான் இதை என்கிட்ட போன வாரம் சொன்னீங்க. நான் சொன்னேன் போனா, ஆனால் அதுக்குள்ளே இவ்வளவு பொருள் மறைஞ்சிருக்கும்னு என்னால் புரிஞ்சிக்க முடியலையே. உண்மைதான் போனா, நல்ல சிவன் ஏன் எங்கள் முதலாளிக்கு நல்லது செய்யணும்? அவசியமே இல்லையே. அவர் பிரச்சனை வேற, நம்ம பிரச்சனை வேற இல்லையா? இதுக்கு பின்னால் வேறு ஏதாவது திட்டம் இருக்குமோ? இல்லை சார், இருக்கு. அப்படி முடிவாக உறுதியாக இருங்க. அப்போ தான் திட்டம் என்னவா இருக்கும்னு உங்களால் யோசிக்க முடியும். அதே நேரம் நல்ல சிவத்தின் வீட்டு வாசலில் இருந்து அவரது கார் புறப்பட்டது. நகரின் மிக முக்கியமான ஒரு கல்யாண மண்டபத்தின் வாசலில் வேறொரு காரும் வந்து நின்றது. அதிலிருந்து 2-3 வக்கீல்கள் இறங்கினார்கள். நல்ல சிவமும் 2-3 வக்கீல்களில் முதன்மையான வக்கீல் ஒருவரும், அத்தோடு கல்யாண மண்டபத்தின் உரிமையாளரான இன்னொருவரும் அங்கே கல்யாண மண்டபத்தின் ஒரு முன்புற வாசலில் ஆஃபீஸில் ஏற்கனவே திட்டமிட்டபடி அங்கே ரெடியாக பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருந்தது. அந்த அறை நல்ல சிவம், வக்கீல், ராஜதுரை, கல்யாண மண்டபத்தின் முதலாளி தணிகாசலம் மூவரும் தனித்தனி காரில் இருந்து இறங்கியவர்கள் அங்கே ஒன்றாக அமர்ந்து பேச ஆரம்பித்தார்கள். அந்த பேச்சின் இடையிடையே சொக்கலிங்கம் பெயரும் மடப்பட்டு 4 வழிச்சாலை அருகே இருக்கும் அந்த நிலத்தின் பெயரும் இடம்பெற்றது குறிப்பிடத்தக்கது. திருமகள் தேடி வருவாள் பகுதி 64.